எல்லாரும் நிப்பாட்டுங்க. என்னன்னு சொன்னா, இதை நீங்க விளம்பரப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். அவங்கள விட நீங்க தான் இதை கூடுதலா போறதுக்கு ஊக்குவிக்கிறீங்க. முதல்ல இதுகளை நிப்பாட்டுங்க. எல்லாரும் நிப்பாட்டுங்க. இந்த சோஷியல் மீடியால பகிர்றது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. போறவனை உங்களால தடுக்க இயலாது, போகாதவனை உங்களால வற்புறுத்தி அனுப்ப முடியாது. தலைக்கு மேல வெள்ளம் போனா பிறகு சாண என்ன முழல் மண்ண என்ற மேலத்தான் உங்களோட கதையில் இருக்குது. இவ்வளவு காலமும் சத்தம் போடாம எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்து போட்டு இப்ப அடிடா புடிடாண்டா என்ன நடக்க போகுது? என்னத்தை உங்களால தடுக்கல? முதல்ல பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கள்ல இருந்து பாருங்க, மற்றவன்ல பார்க்காதீங்க. இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் இதை கிரியேட் பண்ணி இதுக்குள்ளால நிறைய கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க போறேன். நீங்க தான் பதில் சொல்லணும், நீங்க தான் சிந்திக்கணும். இப்படியே போச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அழிவுக்குள்ள நாங்க போறோம். யாரை நம்புறது? யார் உண்மையா இருக்கிறது? யாருக்குமே இந்த இதுக்கு பதில் தெரியல. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, தலைவர் இருக்கிறார் இல்லையன்றது அது கேள்வி அல்ல, அது ஒரு விஷயமும் இல்லை. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தலைவர் இருந்தால், தலைவர் வந்தா இல்ல வரக்கூடிய அளவுக்கு நாங்க என்ன வேலையை செய்திருக்கிறோம்? ஒரு பெருந்தலைவனை திருப்பி எப்படி உங்களால கொண்டு வர முடியும்? அந்த தலைவன் வந்தா இன்றைக்கு நீங்க எத்தனை பேர் அவருக்கு பின்னால நிக்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க? உங்களோட பிள்ளைகள் நிக்குமா? உங்களோட தம்பி நிக்குமா? உங்களோட தங்கச்சி நிக்குமா? யார் நிக்க போறீங்க? நீங்க நிக்க போறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. தலைவர் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், தலைவர் இல்லை, தலைவர் இல்லை, இப்படியே கதைச்சு கொண்டிருக்காதீங்க. முதல்ல சிந்தியுங்க. தலைவரை வாரதுக்குரிய என்ன வழியை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம்? இத்தனை ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் என்ன செய்தோன்றோம்? கொஞ்சம் யோசிங்க, பதில் சொல்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு நீங்களே பதில சொல்லிக்கொள்ளும். எங்க போய் கொண்டிருப்பீங்க? என்ன செய்ய போறீங்க? இப்படி ஒரு பெருந்தலைவனை இந்த இனத்துக்கு இந்த இனத்துல பிறந்த இப்படி ஒரு பெருந்தலைவனை இன்றைக்கு நாங்கள் ஒழிச்சிட்டு எங்கட பாட்டில் இருக்கோம். அவரை வெளியில கொண்டு வரக்கு, அந்த பெருந்தலைவனை வெளியில கொண்டு வரக்கு நாங்க என்ன வழி செய்திருக்கோம்? நாங்க எங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தலைவனை வெளியில கொண்டு வரதுக்கு? யோசிங்க. பதில நீங்களே சிந்திங்க. உங்களுக்கே நீங்க சொல்லுங்க அந்த பதில. இப்படி பல கேள்விகளோட அடுத்தடுத்து உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன்.